கிறிஸ்துவன்பான பறவை தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களையும் மற்றும் இந்த ஆன்லைன் லைவ் லித்தானிய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நாம் அறிந்திருக்கிறபடி லித்தானியா முறைமையின்படி ஜெப குறிப்புகள் அடங்கிய ஒரு ஆராதனை. அதை நான் சொல்ல நீங்கள் பின்பற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை மாலை நாம் இருக்கிற இடத்திலே உங்களை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த நன்மைக்காக ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நாங்கள் உண்மைக்கான எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஜெப குறிப்புகளுக்கு ஆண்டவர் கிருபையாக பதில் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உடைய வசனத்தை படிக்கப் போகிற வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எல்லோரும் கூட வசனத்தின்படியாக நீர் பேசி எங்களை சிறப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வோடு வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 262ஆம் பாமாலை பாடுவோம். என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான், நான் தாழ்ச்சி அடையனே. 262ஆம் கிறிஸ்து சபை பாமாலை. என் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துதான், நான் தாழ்ச்சி அடையேனே. ஆட்கொண்டோர் சொந்தமான நான் ஜீவாற்றில் ஓடும் தண்ணீரா என் ஆத்மதாகம் தீர்ப்பார். மெய்மன்னாவாம் தம் வார்த்தையா நல்மேய்ச்சலென தீர்வார். நான் பாதை விட்டு ஓடுங்கால் அன்பாக தேடி பார்ப்பார். தோள் மீதில் ஏற்றி காப்பதா மகா சந்தோஷம் கொள்வார். சாணிழல் பள்ளத்தாக்கிலே நான் போக நேரிட்டாலும் உன் அன்பின் கோலை பற்றவே அதே என் வழி காட்டும். ஏவேளைக்கும் ஓர் பந்தியை பகைஞர்க்கேதி வைத்தி உமாவியாவின் சிரசை தைலாபிஷேகம் செய்வீர். ஏனாயுள் எல்லாம் என் பாத்திரம் நிரம்பி வழிந்தோடும். ஜீவாற்றின் நீராலே உள்ளம் நிறைந்து பொங்கி பாயும். என் ஜீவகாலம் முற்றிலும் கடாட்சம் பெற்று வாழ்வின் கர்த்தாவின் வீட்டில் என்றைக்கும் நான் தங்கி பூரிப்பாவேன். ஜெபம் செய்வோம். லித்தானியா என்கின்ற பொதுவான பிரார்த்தனையை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். நான் சொல்ல மறுபடியாக நீங்கள் பின்வரும் ஜெபங்களை சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமை
மகிமையும் உள்ள திரித்துவமே, பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே, மூவராகிய ஏகதேவனே, மூவராகிய ஏகதேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும், ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பின்வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்ல உங்களை தயவாய் கேட்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்தும் இரத்தத்தால் எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்ல உங்களை கேட்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், அகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. விபசாரத்திலும் மரணத்துக்கு ஏதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகலவித கலகத்திலும், அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும், ராஜ துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும், வேத புரட்டிலும், சபை பிரிவினையிலும் நின்றும், இருதய கடினத்திலும், உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய பரிசுத்த மனுசாவதார ரகசியத்தின் நிமித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்தின் நிமித்தமும், உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்ப்பையின் நிமித்தமும், உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும், உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும், மகிமையோட உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏற்றது நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும், சுகப்படும் காலத்திலும், மரண வேளையிலும், நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. கர்த்தராகிய தேவனே, பாவிகளாகிய எங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்குமுள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுபடி சொல்ல உங்களை தயவாய் கேட்கிறேன். எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தி அருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேல் அமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையையும் நீராண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கினங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. அத்தியட்சர்மார், குருமார், உதவி குருமார் யாவருக்கும் முதுவசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கையினாலும் அவசரத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. சகல தேசங்களுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல் மனதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிக அதிகமாய் தந்துருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிற்கிறவைகளை பலப்படுத்தி மனவூக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும்
ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும், பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும், சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்றி காவலில் அடைபட்டவர்கள் சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்தாவின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தபடியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினாலே அவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தாவே உமது நாமத்து நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பராவரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். கர்த்தாவே உமது மகிமை பிரதாபத்தின் நிமித்தம் எழுந்தருளி எங்களுக்கு சகாயம் செய்து எங்களை ரட்சியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். கிருபையாய் எங்கள் உபத்திரவங்களை கண்ணோக்கும். உருக்கமாய் எங்கள் மனவிசாரங்களை பாரும். இரக்கமாய் உமது ஜனத்தின் பாவங்களை மன்னியும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கிறிஸ்துவே கிருபையாய் கேளும். கிறிஸ்துநாதரே கிருபையாய் கேளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஜெபம் செய்வோம். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தின் நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கியருளும். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கு கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடத்தி உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய
இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியம் தெரிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் மீண்டுமாக பரவை தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் மத்தியிலே நமக்கு போதுமானவராக இருந்து வருகிறார். கொடிய காலங்களுக்கு ஊடாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அற்புத கரம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். ஒரு பக்கத்தில் கொரோனா பாதிப்பின் ஒரு நிலை, இன்னொரு பக்கத்தில் இயற்கையின் சீற்றங்களினாலே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள். நம்முடைய தமிழகத்திலே நீலகிரி மாவட்டம் மிக அதிகமாக இப்போதிருக்கிற மழையினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு அண்டை மாநிலமாகிய கேரள மாநிலத்திலே மூணாறு பகுதியிலே பல உயிரிழப்புகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன. இன்னும் எத்தனையோ பேரை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல மழை, இன்னும் மழை நீடிக்கும் என்று வானிலை அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கிற நிலையிலே எல்லோரும் பயத்தோடு இந்த மழையின் பாதிப்புகள் இருக்கிற மலை பிரதேசங்களிலே மிகுந்த பயத்தோடு அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடுமையான சூழ்நிலை. இப்படி எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்ட ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்வை எப்படி நாம் முன்னெடுத்து செல்வது என்ற ஒரு பெரும் கேள்விக்குறியோடு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றுதான் நம்மை சொல்லுவேன். மதுரை மாநகரத்தைச் சேர்ந்த நம்முடைய திருச்சபை மக்களையும் பாதுகாப்பான நிலையில இருக்கிற நம்மையும். ஏனென்றால் ஒரு பக்கத்தில் கடுமையான வெள்ள சேதம், ஒரு பக்கத்தில் கடுமையான கொள்ளை நோயின் தாக்கம், இவைகளெல்லாம் ஒரு சேர உருட்டி கொண்டிருக்கிற நிலையிலும் ஆண்டவர் நம்மை எவ்வளவு அற்புதமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம வாயிலிருந்து வர முறுமுறுப்புகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, பல கேள்விகள் கேட்டு இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு வனாந்தரத்திலே செய்ததை விட மோசமான ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களை, நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இந்த நிலைகளில் ஊடாக ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நம்மை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்கள். ஒரு பக்கத்தில் பாதிப்புகள் இருக்கின்றன. வேதவசனம் அப்படி பாதிப்புகள் இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறதுன்னு சொல்லலையே. கஷ்டங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே வாழ வேண்டிய வாழ்க்கை சூழல், இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நம்முடைய வாழ்வு இருக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கிறோமே. இந்த நிலையிலும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே. அந்த ஆண்டவர் இந்த மாதமும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். ஏனென்ற கேள்விகளை தூக்கி எறியுங்கள். ஆண்டவரே, உம்மை நான் முழுமையாய் பற்றி கொள்கிறேன், உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி அவரை முழுமையாய் சரணாகதி அடைந்து உங்களை அவருக்கு அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக சிறந்த ஒரு வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆராதனையிலே ஒருவேளை ஒரு ஆறுதலின் செய்தியை நான் கொடுப்பேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த பல மாதங்களாக அப்படித்தானே கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஆறுதலின் செய்தி என்றாலும் அது சலித்து தான் போகும். ஆண்டவர் நல்லவர். அவருடைய தன்மையிலிருந்து அவர் மாற மாட்டார். அவர் ஒரு நாளும் மாற மாட்டார். நம்முடைய செயல்கள் அவரை மாற வைக்க கூடும். வேதவசனம் அப்படி சொல்லுகிறது. அவரை நல்லவராகவும் மாற்றக்கூடும், அவரை தீயவராகவும் மாற்றக்கூடும். நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு சொன்ன தீங்கை மாற்றுவார். அதே வேளையிலே நாம் அவருக்கு பிடிக்காத நிலையிலே வாழும்போது அவர் ஆசீர்வாதங்களையும் மாற்றி தீங்கை வரவழைப்பார் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கிறது. ஆக ஆண்டவரை எப்படியும் மாற்ற முடியும் நம்மால். அவர் மாற மாட்டார்.
ஆனால் அவருடைய குணத்தை மாற்ற வைக்கக்கூடிய நிலை நம்ம கிட்ட தான் இருக்குது. சும்மா வெறுமனே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் கவலையை போக்கணும், என் பயத்தை போக்கணும், இப்படியே பார்த்து கொண்டு இருப்போமானால் ஒரு நாளும் கவலை போகாதுங்க, ஒரு நாளும் பயம் போகாது. பயப்படுற பிள்ளைகளை, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பயப்படாதுன்னு சொன்னால் எவ்வளவு நேரத்துக்கு தான் அவங்க, எவ்வளவு நாள் அவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? திருந்தவே மாட்டாங்க. அந்த பயம் அவங்களை விட்டு போகவே போகாது. ஆனால் ஒரு சிக்கலுக்குள்ள அவங்களை பிடிச்சி தள்ளி விடுங்க, பயப்படாமல் அந்த வேலையை முடிச்சுட்டு வருவாங்க. நம்மளும் அப்படித்தாங்க வந்தோம். நம்ம பெற்றோர் நம்மளை அப்படி வச்சாங்க, இன்னைக்கு நம்மளும் அதை தானே செய்கிறோம், அடுத்தவங்கள்டே அதை தானே சொல்கிறோம். பிடித்து தள்ளிவிடப்படும் போது அந்த வேலையை முடிச்சுட்டு வருவோம். சும்மா பயப்படாதான்னு சொன்னால் அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் பயந்து கொண்டே தான் இருக்கும். இதே போல வேதத்திலே பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், உங்களை பராமரிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவர் என்ற உண்மை இருக்கிறது. ஆனா அது மட்டும் போதாது. இன்னொரு உண்மையும் மறைந்திருக்கிறது. என்னவென்றால், அந்த ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன நிலையை எதிர்பார்க்கிறார் என்பதும் ரெண்டையும் சேர்த்து நிறைவேற்றி போகும்போதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை முழுமையான ஒரு வாழ்க்கை. இது நல்லதா இருக்கும் காதுக்கு, ஆனா அது மட்டும் போதாது. அடுத்த ஒரு நிலை இருக்கிறது. ஆண்டவர் நம்மை எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார், அப்படி வைத்திருக்கிற ஆண்டவர் நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் நாம் புரிந்தும் அதன் அடிப்படையிலும் நம்முடைய வாழ்வை நாம் நடத்தியாக வேண்டும். ஆக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் எப்படி வச்சிருக்கிறார்னு நம்ம ஒரு கேள்வியை கேட்போமானால், வேதத்திலே அதற்கு நிறைய பதில்களை நாம் எடுக்கலாம். சில பதில்கள் நம்மை பிரமிக்க வைக்கக்கூடிய பதில்களாகவும் இருக்கிறது. உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன், நீ அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பாய். இதெல்லாம் சொல்லும் போது அந்த உச்சரிக்கும் அந்த தொனியே ஒரு ராஜரீக தொனியாய் இருக்கும். அந்த மாதிரி வசனங்களை வாசிக்கும் போது, வசனத்தை வாசிக்கும் போதே நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ராஜரீக தொனியில அந்த வசனத்தை வாசிப்போம். இப்படி நாம் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம் என்ற என்பதை சொல்லிக் கொண்டு வருகிற வேத புஸ்தகம் ஒரு இடத்துல எப்படி சொல்லுது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்றும் சொல்லுகிறது. ஆனா அதை வாசிக்கும் போது, நீ உன் தேவனுடைய கரத்துல அலங்காரமான ராஜ்யம் முடியுமாய், அலங்காரமான கிரீடமுமாய் இருப்பாய்னு சொல்ற வசனத்தை வாசிக்கும் போது இருக்கிற அந்த உச்சரிப்பு, அந்த கெத்து, நீ உப்பா இருக்கிறாய் சொல்லும்போது வருமா? அது ரொம்ப நம்ம சாதாரணமா வாசிப்போம். நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கும் போது அப்படித்தான் வாசிப்போம். இப்படி உப்பாகவும் வச்சிருக்கிறாரு, வெளிச்சமாகவும் வச்சிருக்கிறாரு, ராஜமுடியாகவும் வச்சிருக்கிறாரு, அலங்காரமான கிரீடமாகவும் வச்சிருக்கிறாரு. இப்படி பல நிலைகளிலே நீங்கள் இந்த உலகத்திற்கும் ஆண்டவருடைய கரத்திலும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வருகிற ஆண்டவர் வேதத்தில் ஒரு இடத்துல இன்னொரு உயர்நிலையையும் சொல்லி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்ற ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு நிலையையும் அவர் சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். எப்படிப்பட்ட ஒரு உயர்நிலை! இதை நான் ரொம்ப உயர்நிலை என்று சொல்லுவேன். நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் பல நேரங்களிலே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை பிடித்தவர்களாய் இருக்கிறோம். என்னன்னா, நம்முடைய எண்ணிக்கை குறைவு, பெர்சன்டேஜ் குறைவு. இப்படி பல நிலைகளை நம்ம யோசித்து பார்த்து நம்மை யாரும் கண்டுகொள்ளவில்லை, அல்லது நம்ம ஒரு அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலையில வாழல், இப்படி பல யோசனைகளை யோசித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே இருக்கிறோம் என்று சொன்னால் அது தவறாகாது. நமக்கென்று யாரும் இல்லை, நம்ம மைனாரிட்டி, நம்ம தேசத்துல சிறுபான்மையினர், அந்த கோட்டால தான் நம்ம வருகிறோம். இப்படி எல்லாத்திலையும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் ஒருவேளை சிறுபான்மை பிரிவினராக இருக்கலாம், ஒருவேளை ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஒண்ணுக்கு உதவாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை ஒரு தனி அடையாளம் நமக்கு இல்ல, செல்வாக்கு இல்ல, பணம் இல்ல, எதுவும் இல்லாம இருந்துட்டு போகட்டும். நீங்களும் நானும் யார் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா?
தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆலயம் என்பது எவ்வளவு மதிப்பு மிக்க ஒரு இடம் இல்லையா? அந்தஸ்து மிக்க ஒரு இடம். வீட்டை கூட குப்பை காடா போட்டு வச்சிருப்போம் பல நேரங்கள்ல. ஆனா ஆலயத்துல ஒரு குப்பை கிடக்கிறது என்றால் பார்த்துட்டு சும்மா போவோமா? வீட்டுல நம்ம காலில் ஒரு குப்பை கிடக்குது அப்படின்னா காலில் எத்தி விட்டுட்டு போவோம். அது காலில் கிடந்தா கூட கண்ணில் படம், இன்னொருத்தர் அதை எடுத்துருவாங்க. ஆனா நம்ம எத்தி விடுறதுல அது ஒரு சேரு கடியிலையோ ஒரு சோஃபா கடியிலையோ போயிடும். 4-5 நாட்கள் அந்த குப்பை அங்கேயே தான் கிடக்கும். இது வீட்டுல நம்ம செய்யறது. ஆனா அதே நேரம் ஆலயத்துல போயிட்டு இதே மாதிரி ஒரு பேப்பர் கிடக்குது, அது ஒரு குப்பை கிடக்குதுன்னா அதை எத்தி ஒரு பெஞ்சு கடியில தள்ளுவோமா, எடுத்து போடுவோமா? சின்ன பிள்ளைகள் கூட ஆலயத்துல விளையாண்டு எதையாவது கீழே போட்டா விட மாட்டோம். ஏனென்றால் ஆலயம் ஒரு மதிப்பு மிக்க ஒரு இடம், அது மரியாதை மிக்க ஒரு இடம். ஆண்டவர் அங்கே வாசம் பண்ணுகிறார், ஆண்டவர் என்னை அங்கே வழிபட வைத்திருக்கிறார். ஆகையினால அந்த இடத்தை நான் கண்ணியமாய் வைத்திருப்பேன் என்று ஆலயத்துக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம் இல்லையா? ஆலயத்திற்குள் நுழையும் போது வாசல்லையே செருப்பை கழட்டி போடுறோம். ஒரு சின்ன தூசி கிடந்தா கூட எடுத்து போடுறோம். ஏன்? அது சுத்தமா இருக்கணும். அந்த இடத்துல வேறு அசுத்தங்கள் என்னால வந்துடக்கூடாது. நான் அதை மிகவும் நேர்த்தியாய் பராமரித்து கொண்டு செல்வேன். ஏனென்றால் என் ஆண்டவர் அங்க இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அதனால நான் அந்த இடத்தை சுத்தமாய் வைத்திருக்கிறேன். ஒரு மதிப்பு, கண்ணியம். சரி, இது ஆலயத்துக்குள்ள போற நம்ம அப்படி பண்றோம். இதே நேரத்துல நம்முடைய ஆலயங்களை தாண்டி போகிற மற்றவர்கள், நம்ம நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையை வச்சிருக்கிறவங்க கூட என்ன பண்றாங்க? நம்ம ஆலயங்களை தாண்டி செல்லும் போது எவ்வளவு பயபக்தியாய் போகிறார்கள். நம்ம ஆலயத்தை தாண்டி போகிற மக்கள் எவ்வளவு பயபக்தியா போறாங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் இல்லையா? சில செருப்புகளை கழட்டி போட்டு சாலையில நின்று செருப்பு கழட்டி போட்டு நம்ம ஆலயத்தின் பீடத்தை பார்த்து வணங்கி விட்டு போவதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன்? ஆலயம் என்பது ஒரு மதிப்பு மிக்க இடம். அதை நான் தாண்டி போகும்போது கூட அதுக்கு கண்ணிய குறைவை நான் கொடுத்து விட மாட்டேன். என்னால நான் யாரா இருந்தாலும் சரி, இந்த வழிபாட்டு தலத்தை நான் தாண்டும் போது இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏனென்றால் இங்கே ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு. என் அன்பான தெய்வ மக்களே, இவ்வளவு மதிப்பு மிக்க, நம்மாலும் நேர்த்தியாய் பராமரிக்கப்படுகிற, மற்றவர்களாலும் மதிக்கப்படக்கூடிய இந்த ஆலயம், இதுக்கு எவ்வளவு, இதை அலங்கரிப்பதற்கும் இதை நேர்த்தியாய் வைத்திருப்பதற்கும் மற்ற ஆலயங்களை விட என்னுடைய ஆலயம் சிறந்ததா இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம். ஏன்? அது ஒரு மதிப்பு மிக்க இடம். அப்ப கைகளால் கட்டப்பட்ட, நாம் ஆண்டவரை வழிபடுவதற்காக அமைக்கப்பட்ட, ஆண்டவர் அங்க மட்டும்தான் இருக்கிறாருங்கிறது நம்முடைய நம்பிக்கை இல்லை. அது எதற்கு? நாம் கூடி, ஏனென்றால் நாம் கூடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்ப அங்க நான் வரும்போது ஆண்டவரை நான் வழிபடுகிறேன். ஆண்டவரை வழிபடுவது எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. வேத வசனங்களின் மகத்துவங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. ஆகையினால அந்த இடம், என் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இடம், என்னை ஆண்டவர் விரும்புகின்ற வாழ்வதற்கு பக்குவப்படுத்துகின்ற ஒரு பயிற்சி பட்டறை. ஆகையினாலே நான் அந்த ஆலயத்திற்கு என்னால் முடிந்த எதையும் செய்வேன். என் ஆலயம் அலங்காரமாய் இருக்கணும், நல்லது. என் அன்பான தெய்வ மக்களே, இவ்வளவு தூரம் ஆலயத்தை நேசித்து, ஆலயத்திற்காக, ஆலயத்தின் மகிமைக்காக நம்மால் இயன்றதை செய்கிறோமே. வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் யாரு? மதிப்பு மிக்கவர்கள், கண்ணியம் மிக்கவர்கள். இந்த உணர்வு நமக்கு இருக்குதாங்க. இந்த உணர்வு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவரை உயர்த்தி காட்டுகின்றவர்களாக இந்த உலகத்தில் இருப்போம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்றவர்களைப் போல முறுமுறுத்து பின்வாங்கி, பல நேரங்களிலே மற்றவர்களை காட்டிலும் மிக மோசமான ஒரு நிலையில பல குற்ற செயல்கள் செய்கின்றவருடைய பெயர்களை பாருங்க. என்ன அழகான வேத பக்தர்களின் பெயர்கள், என்ன அழகான கிறிஸ்தவத்தை பிரதிபலிக்கின்ற பெயர்கள். ஆனா ஏன் அந்த நிலையில வாழ்கிறார்கள்?
அவங்க தாங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்காக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய கனத்திற்குரிய மரியாதைக்குரிய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனால் அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வு இருக்கிறதா என்பதை நாம் இப்போது நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இது இன்றைக்கு நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்குரிய நேரம். ஒரு ஆலயம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட ஆலயம் என்று வைத்துக் கொள்வோம். இப்போ அதில் ஆட்களே இல்லை. சில கிராமங்களில் சில ஆலயங்கள் அப்படி கிடைக்கின்றதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு அடையாளத்துக்கு ஒரு சிலுவர் மரம் மட்டும் நிற்கும். ஆனால் அந்த ஆலயம் பாழடைந்து சிதிலமடைந்து சுவர்கள் எல்லாம் உடைந்து இப்போ ஆராதனைக்குரிய வழிபாடு நடக்காத ஒரு இடமாய் இருக்கும். அந்த இடத்தை தாண்டி போறவங்க யாராவது நின்று இது ஒரு ஆலயம் என்று அதற்கு மரியாதை செலுத்திட்டு போவாங்களா? அந்த இடத்துக்கு தாண்டி போகும்போது இங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது என்ற உணர்வோடு போவாங்களா? இல்லையே. சாதாரணமாக தான் போவாங்க. அந்த இடத்துல பிள்ளைகள் ஏறி விளையாண்டு கொண்டு இருக்கும். எல்லா துர்ச்செயல்களும் அங்கே நடக்கும். ஏனென்றால் அது சிதிலமடைந்த உடைந்து உருக்குலைந்து போன ஆலயம். அப்ப ஒரு ஆலயம் ஆண்டவர் வழிபாட்டுக்குரிய இடமா இருக்குமானால் அது கண்ணியமிக்கதா இருக்கும். ஆனா அதே வேளையில அது சிதிலமடைந்து காணப்படுமானால் அது ஒன்றுக்கும் உதவாத தீச்செயல்கள் நடைபெறுகின்ற இடமாய் இருக்கும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்வு தீச்செயல்கள் நடைபெறுகின்ற இடமாய் இருக்கிறது என்றால் காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல நீங்க ஆலயமா இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு அந்த ஆலயம் சிதிலமடைந்து கிடக்கிறது, வழிபாடு இல்லாமல். அப்ப இன்னைக்கு உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கணும். போறவங்க வர்றவங்க நின்று உங்களை பார்த்து வணங்கி விட்டு, அதாவது உங்களை வணங்கணும்னு சொல்லல, உங்களை பார்த்து வணங்கக்கூடிய அளவிற்கு உங்க வாழ்வு ஒரு கனம் பொருந்திய வாழ்வா இருக்கிறது என்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். இல்ல உங்களை ஏறி மிதிச்சுட்டு போறாங்க, நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, நமக்கு எதுவும் கிடையாது, நமக்கு தனி ஐடென்டிட்டி கிடையாது, நமக்கு நம்ம குப்பை, இந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இது உங்க வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா நீங்க சிதிலம் அடைந்த ஆலயம். அந்த ஆலயத்திற்குள்ளே எந்த வழிபாடுகளும் கிடையாது. அந்த ஆலயத்திலே இப்போது இருண்டு கிடக்குது, உடைஞ்சு கிடக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றால் உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு அதே வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தின் 2வது பகுதி, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய். அன்பான தெய்வ மக்களே, நீங்க தனிநபர் கிடையாது. உங்களோடு சேர்ந்து உங்களுக்குள்ள இருப்பது, இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதான் நம்ம மூச்சு, நம்ம ஆவி. இந்த ஆவியோடு கூட இரண்டரை கலந்திருப்பது யார் தெரியுமா? தேவனுடைய ஆவி. அழகா வசனம் சொல்லு பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். இந்த உணர்வு இருக்குதா? இன்னைக்கு பலர் நான் விசுவாசி, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், நாங்க போகிற ஆலயம் இப்படிப்பட்ட ஆலயம் என்றெல்லாம் பெருமை பாராட்டுகின்ற ஒரு நிலை இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா இருக்குது. ஆனா நான் கேட்கிற கேள்வி, உங்க ஆலயம் எப்படி இருந்துட்டு போகுது? நீங்க வழிபாட்டுக்கு செல்லுகின்ற ஆலயம், அந்த வழிபாட்டுக்கு செல்லுகின்ற ஆலயம் நீங்க தேவனுடைய ஆலயம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. தேவனுடைய ஆவி அங்க இருக்கிறார் என்ற நிலையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அல்லது தேவனுடைய ஆவியானவர் உங்களில் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்? அன்பானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியானவரை உடையவர்கள். நாம் தனி ஆட்கள் கிடையாது. இதை நான் சொல்லலைங்க, வேத வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுங்களேன், 30வது வசனம். எபேசியர் 4:30. இதெல்லாம் மறந்துவிடக்கூடிய வசனங்கள் அல்ல. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. என்ன இருக்குது? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி எங்க இருக்கிறாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களான்னு பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதும்போது கேட்டார் இல்லையா? எபேசு சபைக்கு நினைவுபடுத்துறாரு, தேவனுடைய ஆவி உங்களில் முத்திரையாய், தேவனுடைய பரிசுத்த ஆவி நீங்க மீட்கப்படும் நாளிலே
உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ உங்களோடு கூட முத்திரையாய் கொடுக்கப்பட்டுட்டார்னா என்ன அர்த்தம்? பிரிக்க முடியுமா? ஒரு பேப்பர், அந்த பேப்பர்ல ஒரு சீல் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம ஸ்கூல்கள்ல தேர்வு எழுதுறதுக்கு வினாத்தாள் விடைத்தாள் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த விடைத்தாள்ல ஸ்கூல் சீல் இருக்கும். அந்த பேப்பரையும் அந்த சீலையும் பிரிக்க முடியுமா? பேப்பரை கிழிச்சா தான் அதை பிரிக்க முடியும் இல்லையா? அப்படியும் பிரிச்சு எடுக்க முடியாது. அதை ஒண்ணுமில்லாம ஆக்கி போடணும். இப்போ உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்துல ஒருவர் இல்லையா? ஆண்டவர் தானே. அந்த ஆண்டவர் இப்ப எப்படி இருக்கிறாரு? நமக்குள்ள நம்ம என்னைக்கு மீட்கப்பட்டோமோ அன்னைக்கு முத்திரையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவரை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இதே எபேசியருக்கு 1வது அதிகாரத்துல 13வது வசனத்துல என்ன எழுதுகிறார் பாருங்க. இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக எழுதுகிறார். எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரையாய் கொடுத்தார் என்பதற்கு இன்னொன்னு சொல்றார் பாருங்க, அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம் வைத்து முத்திரை அப்ப சீல் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப அதை யார் உடைக்கணும்? அதை உடைச்சா அத்துமீறல் செயல் இல்லையா? அப்ப மீட்கப்பட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு விசுவாசி தேவனுடைய ஆவியானவரை பெற்றிருக்கிறாள் என்பதற்கு இதை விட வேற என்ன அத்தாட்சி வேண்டும்? மீட்கப்பட்ட உடனேயே அவர் நமக்குள்ளே வந்து முத்திரையாயிருக்கிறார். அவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆக அவரையும் நம்மையும் பிரிக்க முடியாது. அப்ப விசுவாசி என்று சொல்லுகிற நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது? நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை உடையவர்கள். அதைத்தான் இங்க பவுலடியார் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் எழுதும்போது சொல்றாரு, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கின்றபடியால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப ஏன் தேவனுடைய ஆலயம்? சும்மா போற போக்குல நம்மளை தைரியப்படுத்தி ஒரு தட்டி கொடுப்பதற்காக நீங்க தேவனுடைய ஆலயம் என்று அவர் சொல்லவில்லை. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார், ஆகையினாலே நீங்கள் தேவனுடைய ஆலயம். இப்ப நான் முதல்ல சொன்ன குறிப்பு வரேன். சிதிலமடைந்த நிலையில உங்களை ஏறி மிதிக்கிறாங்க, ஒண்ணுக்கு உதவாம கிடக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நிலை என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் புறந்தள்ளி விட்டு வாழ்கிறீர்கள். புறந்தள்ளி விட்டு வாழ்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாது இருக்கும் போது, இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லாது இருக்கும் போது நீங்க மனிதர் தான், நீங்க மனுஷன் தான். ஆனாலும் அந்த மனித தன்மை அற்ற மற்றவர்கள் நம்மை கண்டு பயப்படக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலையிலே வாழ முடியும். ஏனென்றால் இந்த ஆவியானவர் இல்லைன்னா உள்ளுக்குள்ள வேற ஆவிதான் உள்ள இருக்கும் இல்லையா? அந்த வேற ஆவி உள்ள இருக்கும்போது மனிதர் தான், நம்ம வேற வினோதமான ஜந்துக்கள் கிடையாது. ஆனாலும் நம்மை கண்டு மற்றவர்கள் பயப்படக்கூடிய நிலையில சில நேரத்தில் அது ரொம்ப பெருமையா சிலர் பேசுறத கேட்டிருக்கிறேன். என்கிட்ட யாரும் வர முடியாது, நான் பெரிய டெரர் ஆக்கும். உண்மையிலே என்ன அர்த்தம் தெரியுமா? நான் கடவுளற்ற மனிதனாக்கும்னு அவங்க சொல்றாங்க. எவ்வளவு பரிதாபமான நிலை இல்லையா? எனக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், ஆகையினாலே நான் அலங்காரம் மிக்க ஆலயம், மதிப்பு மிக்க ஒரு ஆலயம் என்று சொல்வது பெருமையா? நான் பேசுனேன்னா, நான் வாயை திறந்தேன்னா, அல்லது நான் செஞ்சேன்னா யாரும் என் பக்கத்துல வர முடியாதுன்னு பேசினா நம்மள மாதிரி பரிதாபத்துக்குரியவர்கள் வேறு யாரும் கிடையாது. என் அன்பு தெய்வ மக்களே, அப்படி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை நீங்களே அழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ள அப்ப யார் இருக்கிறது தெரியுமா? வேறாவி இருக்குது. அந்த வேறாவி இருந்தா தான் உங்க பக்கத்துல யாரும் வர முடியாது. நீங்க தேவனுடைய ஆவியை உடையவர்களாக இருந்தால் கனி இருக்கும். அந்த கனி உங்களை மற்றவர்களை உங்களிடத்துல கொண்டு வரும். ஆனா நீங்க வேறாவி உள்ளவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு மரியாதை கிடையாது. உங்களை பார்த்து மிரண்டு போவார்கள், மனிதனாக நீங்கள் இருந்தாலும். இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குதுங்க.
ஒரு நல்ல நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். மார்க்கு நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்தை எடுங்களேன். இயேசுவானவர் ஒரு பிசாசு பிடித்த மனிதனை கடந்து போகிறார். அந்த மனிதன் அவன் மனுஷன் தான், நல்லா புரிந்து கொள்ள, அவன் மனுஷன் தான். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, மனிதன். ஆனா மனிதன் மனிதனாலேயே புறக்கணிக்கப்பட்டு மனிதனற்ற நிலையிலே சிதிலமடைந்த ஆலயமாய் கிடப்பான். 5வது அதிகாரம் 2வது வசனம். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன், அவன் குடியிருப்பு எங்க இருந்துச்சான்? பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஆலயமாய் இருந்தால் அவன் மதிப்பு மிக்க இடத்துல வீடுகளுக்குள் குடியிருப்பான். ஆனா இப்ப அவன் உடைஞ்சு போய் கிடக்கிறான். அதனால அவனுடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பிரேத கல்லறை. அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு பல நேரங்களிலே கல்லறைக்கு பக்கத்துல போறதுக்கு எப்படி பயப்படுறாங்களோ அதே போல நம்மளை கண்டு பயப்படுறாங்க இல்லையா? அது ரொம்ப பெருமையா நினைக்கிறவங்களும் உண்டு. என்னைய கண்டு என்ன பயப்படுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீ மனிதன் அல்ல, நீ லேகியம். இன்னைக்குல இருந்து என்னைய கண்டு எல்லாம் பயப்படுவாங்க, நான் பெரிய டெரராக்குன்னு சொல்லாதீங்க. நண்பான தெய்வ மக்களே, உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா நீங்க பிரேத கல்லறைகளில் இருந்து வருகிறவர்கள், மனிதன் வாசம் செய்யும் இடத்தில் இருந்து வருகிறவர்கள் அல்ல. வேதம் அப்படித்தானே சொல்லுது. 3வது வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. நல்ல மனுஷனுக்கு கல்லறையில குடியிருப்பு இருக்குமா? கல்லறை காவலாளிகள் வேற, அவங்கள சொல்லல. ஆனா இவனுடைய நிலைமை பரிதாபமான நிலைமை. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அடுத்த வசனம் இன்னும் ஹைலைட். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை பாருங்க அந்த மனிதனுக்கு. குடியிருப்பு கல்லறை, யாரும் அவனை கட்ட முடியல, அடக்க முடியல. ஒரு அடங்காத மனிதன் கல்லுகளினால் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். யார் இவர்கள்? ஆலயமாய் இல்லாதவர்கள். மதிப்புமிக்க ஆலயமாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த நிலைமை உங்களுக்கு இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை இருக்கிறது என்றால் நீங்கள் ஆலயம் அல்ல, உங்களுக்குள்ள வேறு ஆவி இருக்கிறது. அப்ப இயேசுவானவர் அவன் தூரத்துல கட்டபோது ஓடி வந்து பணிந்து கொள்கிறான், எனக்கு இறங்கும்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த ஆவி புறப்பட்டு போன. அப்பொழுது அவர் அவனை நோக்கி 9வது வசனம், உன் பேர் என்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. பாத்தீங்களா? தேவாலயமாய் வாழ அழைக்கப்பட்ட மனிதன் இவனும் பாவம். இவனையும் ஆண்டவர் ஆலயமா தான் இந்த உலகத்துல படைச்சாரு. அப்ப இவனும் ஆலயமாய் தன்னை மாற்றி இருக்கணுமே. உலகத்துக்குள்ள வரும்போது அவன் தாயின் வயிற்றிலே கர்ப்பத்திலே உருவாகும் போது பாவியாய் வருகிறான். ஆனால் மீட்பு என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அதை அடையாததினாலே இவன் இப்போது மதிப்பு மிக்க ஆலயமாய் இல்ல. இவன் பக்கத்துல யாரும் வர முடியல. லேகியோ, உங்க பக்கத்துல யாரும் வர முடியலையோ, நீங்க பெரிய உங்க பேச்சிலையும் உங்க செயல்லையும் நீங்க உங்களை ஒரு முரட்டாட்டம் பிடித்த நபராய் காட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, வெளியில நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க லேகியம். உங்க பேரை மாத்திடுங்க. உங்களை கண்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்களே பயப்படுறாங்க அப்படின்னா பெருமைப்பட வேண்டாம். லேகியோனாய், கட்ட முடியாத விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்ட முடியாத, தன்னை தானே கீறி கொள்ளுகின்ற நல்ல மனநிலையில இருக்கிற ஒருத்தை செய்வானுங்க. நல்ல மனநிலையில் இருக்கிற ஒருத்தனுக்கு அப்படி செய்ய முடியுமா? தன்னை தானே கல்லுகளினால் காயப்படுத்தி கொள்கிறான். அன்பான நண்பனே, நீ யாரும் தெரியாது. ஆனா ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பாயானால் ஆண்டவர் உன்னை அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்க படைக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பதற்காக உன்னை இந்த உலகத்துக்குள்ள அவர் வாழ வைக்கல. லேகியோனாய் இருக்கிற உன்னை மனிதனாய் மாற்ற, உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இன்றைக்கு இந்த வசனத்தில் இந்த ஆராதனையில உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இவனை என்னை பெருமை நினைச்சிட்டு இருக்கிற லேகியோனே, யாரும் பக்கத்தில் வர முடியாது. பிரேத கல்லறை உனக்கு குடியிருப்பு. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. இந்த நிலையில் இருந்த மனிதனை இயேசு சந்தித்தார். அவனை ஆலயமாய் மாற்றினார். அப்ப அங்க நடக்குது. அவன் உடனே அந்த லேகியோன் பிசாசு கேட்குது, என்னைய பக்கத்தில் இருக்கிற பன்னிக்கூட்டத்தில் என்னை அனுப்பிடுங்க, வேற எங்கேயும்
பன்றியும் துரத்தாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. 2000 பன்றிகள் கடல்ல விழுந்து மாண்டுச்சு. ஊருக்காரன் தேடி வரான். ஊருக்கு இந்த பன்னி மேய்ச்சி அவங்க ஊருக்குள்ள போய் சொல்லி ஊர்ல இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து அங்க பார்க்கும்போது 15வது வசனம், மார்க் 5:15, இயேசுவினிடத்தில் வந்தபோது லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். நிலைமை எப்படி மாறிச்சு? பிரேத கல்லறைகளிலே குடியிருந்தவன், அவனை ஒருத்தன் அணுக முடியல, கேவலமான ஒரு வாழ்வு வாழ்ந்தவன். ஆனால் இயேசு எப்போது அவனை சந்தித்தாரோ, எப்போது இயேசுவுக்கு அவன் அடங்கினானோ, ஏன்னா 6வது வசனம் சொல்லுது பாருங்க, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. அவன் கேட்ட கேள்வி வேற, ஆனா ஆண்டவர் அவனை விடுவித்தார். அந்த பிசாசு கேட்ட கேள்வி வேற, ஆனா அந்த பிசாசை ஆண்டவர் துரத்தி விட்டு இந்த மனிதனை ஆலயமாக்கி விட்டார். ஆலயமாக்கினதுனால இப்ப எப்படி இருக்கா பாருங்க, வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை, புத்தி தெளிந்திருக்கிறது. இதுவரைக்கும் அவன் பிசாசின் பிடியில இருந்த போது புத்தி தெரியாதவனாய், அதனாலதான் அவன் கல்லறையில இருந்தா, தன்னைத்தானே காயப்படுத்தினா, விலங்குகளால கட்டினாலும் உடச்செறிஞ்சிட்டு போனான். இப்ப புத்தி தெளிந்தவன் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கிறான், ஆலயமாய் மாறி இருக்கிறான். காரணம் என்ன? இவனுக்குள் இப்போது தேவனுடைய ஆவிவாசமாய் இருக்கிறார். இவனை பார்த்து பயப்படுறாங்க. நான் இந்த பயத்தை எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா? ஏற்கனவே அவனை பார்த்து பயந்தாங்க, அது வேறு பயம், இவன் நம்ம கொன்றுவானோன்னு பயம். ஆனா இப்போது அவனுக்கு கிடைத்திருக்கிற இந்த பயம் என்ன தெரியுமா? இது ஒரு மரியாதையின் நிமித்தமாக எழுப்பின பயம். ஏன்? ஆலயத்தை கண்டு பயப்படுறோம் இல்லையா? ஆலயம்னா நமக்கு ஒரு பயம் இருக்குதுல்ல, அந்த பயத்தினால தானே நேரத்துக்கு ஓடணும்னு முடிவு பண்ணி ஓடுறோம். ஆனா பல நாட்கள்ல போறது கிடையாது, அது வேற. ஒரு சிலர் தான் நேரத்துக்கு ஆலயத்துக்கு வர்றது, மீதி எல்லாரும் ஏனாதானோ. ஆனா உள்ளுக்குள்ள சீக்கிரம் போடு சீக்கிரம் போடுன்னு காலையில அன்னைக்கு தான் சீக்கிரமா எந்திரிச்சு என்னதான் வேலை செய்வாங்களோ தெரியாது. ஆலயத்துக்கு வரும்போது அந்த வழக்கமான 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் லேட்ல தான் வருது. ஆனா ஒரு பரபரப்பு, வேகமா போகணுங்கிற ஒரு எண்ணம். ஏ அப்பா, என்ன உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பயம் இருக்குது இல்லையா, நேரத்துக்கு போகணும். ஏன்னா அங்க ஆண்டவர் நமக்கு முன்னால வந்து காத்திருப்பாரு. அந்த பயம் இப்ப இவனை பார்த்தவன வருது. இவன் வஸ்திரம் தரிச்சிருக்கிறானே, இவன் மனுஷனா மாறிட்டானே. என் அன்பான தெய்வ மக்களே, இயேசு உங்கள் உள்ளத்திலே வரும்போது நீங்கள் ஆலயமாய் மாறுகிறீர்கள். இயேசுவானவர் உங்கள் உள்ளத்திற்குள் வரும்போது, அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உள்ள முத்திரையாய் வந்து அமருவதினாலே நீங்கள் ஆலயமாய் மாறுகிறீர்கள். இல்லையானால் இந்த லேகியோன் பிசாசு பிடித்த மனிதனை போல அலைக்கழிக்கப்பட்ட ஒரு வாழ்வு, அப்படி அலைக்கழிக்கப்பட்ட வாழ்வு வாழ்ந்தா உங்களுக்கு மரியாதை இருக்கும் நினைக்கிறீங்க? மரியாதை உங்களுக்கு இருக்கும்போது வராது, செத்த பிறகு வராது. கல்ல தோட்ட பக்கம் போறோம், போகும்போது ஒரு துஷ்ட மனிதன் அங்க அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கிடுவோமே. நம்ம பிள்ளைகள் அந்த கல்லறையை பார்த்து யார் யாருன்னு கேட்டுட்டு வராங்க. வரும்போது ஒரு துஷ்டமாய் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய கல்லறையை பார்க்கும்போது, அவன் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் என்ன சொல்லுவோம்? இவன் மோசமாய் மனிதன் பல கொலைகளை செய்தவன், இவன் பயங்கரமா, இவன் பெரிய துன்மா இருக்கேன். எப்ப சொல்றோம்? செத்து பல ஆண்டுகள் ஆன பிறகும் அந்த கல்லறையை காட்டி சொல்றோம் இவன் ஒரு துன்மார்க்கமான மனிதன். ஆனா அதே நேரம் சில கல்லறைகளை காட்டி சொல்லுவோம் இவங்க பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். ஏன்? அவங்க தேவனுடைய ஆலயமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அப்ப நீங்க துன்மார்க்கர் என்றால் செத்தாலும் அந்த துன்மார்க்கன்ற பேர் உங்களை விட்டு போகாது. பிசாசு பிடித்த லேகியோன். அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவர் லேகியோனாய் கல்லறைகளிலும் தங்களை தாங்களை கீறிக்கொள்ளுகிற நிலையிலும் வாழ நம்மை அழைக்கவில்லை. நம்மை எப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையில் வச்சிருக்கிறார் தெரியுமா? தேவனுடைய ஆலயம் என்ற உயர்நிலையில், மதிப்பு மிக்க மரியாதை மிக்க நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். இந்த உண்மையை மறந்துடாதீங்க. இந்த உண்மை உங்களை நிலைநிறுத்தும் உண்மை, உங்களை நிலைநிறுத்தும் உண்மை. நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்க லேகியோன் இல்லை, நீங்க மதிப்பு மிக்கவர்கள். உங்களை கண்டு மற்றவங்க ஓடக்கூடிய நிலையில் அல்ல. ஏன்?
உங்களுக்குள்ள பிசாசு இல்லை, உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். ரெண்டு தான் இருக்க முடியும். ஒன்று நீங்க லேகியோனா இருக்க முடியும், இல்லைன்னா ஆலயமா இருக்க முடியும். உங்க குடியிருப்பு கல்லறையா அல்லது நீங்கள் ஆலயமா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்படி அவரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பு. தேவனுடைய ஆலயமாய் நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிற ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது மரியாதையும் மதிப்பும் தானாய் கிடைக்கும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. 154வது கிறிஸ்தவ கீர்த்தனையை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்போது நம்முடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த காணிக்கைகளை நாம் அடுத்த முறை ஆலயத்திற்கு வரும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே படைப்போம். 3 சரணங்களை மட்டும் பாடுவோம். 154ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனை. கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் திரு அருள் நீடுமை ஞான திரேத்து, திரு அருள் நீடுமை ஞான திரேத்து வரில் அரணாகிய மாதுவின் வேத்து, வரில் அரணாகிய மாதுவின் வேத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் பண்ணின பாவமெல்லாம் அகல்வேத்து, பண்ணின பாவமெல்லாம் அகல்வேத்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து, நின்னயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் தந்திரவான் கழியின் சிறை மீட்டு, தந்திரவான் கழியின் சிறை மீட்டு எந்தை மகிழ்ந்துந்த அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்ந்துந்த அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் தீமை உறும் பல ஆசையை நீக்கி, தீமை உறும் பல ஆசையை நீக்கி சாமி என்னை உமக்காலயமாக்கி, சாமி என்னை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள் நீதம், கிருபை புரிந்தனையாள் நீ பரனே, கிருபை புரிந்தனையாள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆலயமாக இந்த உலகத்திலே வாழ தெரிந்தெடுத்து எங்களுக்கு கனத்தையும் மரியாதையும் கொடுத்திருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களிலே வாசமாய் இருக்கிறதினாலே இந்த மரியாதை. ஆனால் உலகத்திலே நாங்கள் உலகத்தாராய் நாங்கள் வாழும்போது உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே இல்லை, வேறு ஆவிகள் எங்களுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் பிரேத குழிகளிலே வாழுகின்ற லேகியோன்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக மாறின நாங்களும் சில நேரங்களிலே பிரேத கல்லறைகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமே. எங்களுடைய நிலையை எச்சரித்து இன்றைக்கு எங்களை நீர் உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய வாசஸ்தலம் பிரேத கல்லறைகளாய் இல்லாமல் எங்களை நாங்களே கற்களை கொண்டு கீறிக்கொள்ளுகிற உணர்வற்ற பரிதாபமான நிலையாயிராமல் மதிப்பு மிக்க, மற்றவர்கள் மதிக்கக்கூடிய, வணங்கக்கூடிய தேவனுடைய ஆலயங்களாய் உம்மை எங்களை விட்டு விலக்காத நிலையிலே நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கேட்ட வசனத்தை மறக்காமல்
வசனத்திலே நாங்கள் ஊன்றி வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி வாழும் எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கள் ஆவியானவர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறேன், எங்களை ஆச்சரியமான பாதைகளுக்கு கொண்டு செல்கிறேன். இந்த உயர்நிலை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிலையிலே வாழுகின்ற கிருபை எங்களுக்கு தான். எங்களுடைய திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். சிறு குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும். உம்முடைய பலனை ஒவ்வொருவருக்கும் தான். வியாதியோடு வேதனையோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகமாகும். எங்களுடைய திருச்சபையிலே வேலை இழப்புகளுக்கு மத்தியிலே வருமான குறைவுகளோடு கூட தொழிலிலே பின்னடைந்த நிலையிலே இருக்கிற, வியாபாரத்திலே சரியான வருமானம் இல்லாமல் இருக்கிற, குடும்பத்திலே குழப்பத்தோடு இருக்கிற, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்ற வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். பேறுகாலத்தை எதிர்நோக்கி இருக்கிற எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற காலங்களிலே சுகமான பிரசவத்தை அருளி செய்து தாயும் சேயும் பத்திரமாய் வேறு பிரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை நீர் சந்தியும் கர்த்தாவே. எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற தெய்வ மக்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்ட அனைத்து காரியங்களையும் நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுத்து ஒவ்வொருவரையும் நிறைவாய் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் இந்த மழையினால் சேதத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எங்கள் அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த கேரள மாநில மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடின்றி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் அடைக்கலமாயிரும். அவர்கள் இப்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே இந்த காலநிலைகளின் மாறுபாடு எதுவும் அவர்களை பாதிக்காதபடிக்கு நல்ல சுகத்தோடு ஆசீர்வாதத்தை தான் இழந்த அவருடைய உடைமைகள் ஏதாவது ஒரு வழியிலே அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும்படி நீர் செய்யும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதியும். குடும்பங்களிலே தங்களுக்கு அன்பானவர்களை இழக்க கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை தான். மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே சீக்கிரமாய் சுகத்தை தான். ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம். அதே போல இந்த கோவிட் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி இந்த நிலைகள் மாறுபடியாக ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சீக்கிரம் சகஜ நிலை திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சமாகி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயினும் நீர்மை சகாயரே நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு கொடுத்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.